மோனிஷ், நீ ரொம்ப ஃபன்னி. 2000 ரூபாய் நோட்டை பாக்குறது எவ்வளவு கஷ்டமோ என்னது? அதே மாதிரி நான் பண்ண ரசகுல்லாவை பாக்குறது ரொம்ப கஷ்டம். பிரமாதமா இருக்கு. இத போய் பெரிய விஷயமா பேசுறீங்க? ஓஹோ, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். நீங்க என்ன இவ்வளவு அசால்ட்டா இப்படி பேசிட்டீங்க? இது பிரமாதமா இல்லையா? அட இல்ல குரு, இது எனக்கு ஏற்பட்ட பெருத்த அவமானம். இத பிரமாதம்னு சொல்லக்கூடாது. முதல்ல இவர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். நீங்க யாருன்னு சொல்லுங்க. இவர்தான் என்னோட ஃப்ரெண்ட் மனிஷ். இவரு டென்னிஸ்ல பெரிய பிளேயர். ஓ மனிஷ், நீ எனக்கு டென்னிஸ் கத்து கொடுப்பியா? அவரு எதுக்காக உங்களுக்கு டென்னிஸ் சொல்லி கொடுக்கணும்? அதான் சொல்லி கொடுக்கறதுக்கு நான் இருக்கல. இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய விஷயம் இருந்தாலும் நீங்க மட்டும் என் கூட இருந்தீங்கன்னா அதை நான் ரொம்ப சுலபமா செஞ்சு முடிச்சிருவேன். வாவ், ரொம்ப பிரமாதமா பேசுறீங்க. மனிஷ் காலேஜ் டைம்ல ரொம்ப ஸ்மார்ட்டா பேசுவார் தெரியுமா? கண்ணா சார், அவர் உங்களை விட ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காரு. என்ன புரிஞ்சுதா? அதனால என்ன, நான் இவரை விட பெட்டரான டென்னிஸ் பிளேயர். டென்னிஸ் பிளேயரா? இதோ பாருங்க, எவ்வளவு எதிர்காத்து அடிச்சாலும் அதையெல்லாம் தாண்டி ரொம்ப பிரமாதமா என்னோட காலேஜ் டேஸ்ல நான் டென்னிஸ் ஆடுவேன். கை தட்டுங்க. நீங்க என்ன டென்னிஸ்ல தோக்கடிச்சாதான் எல்லாரும் உங்களை பார்த்து கை தட்டுவாங்க. சரி, அடுத்த சண்டே நம்ம மேட்சை வச்சுக்கலாம். டன். ஓகே செல்லம், நான் இப்ப கிளம்புறேன். சரி, போயிட்டு வாங்க. எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ வீட்டுக்கு வாங்க. சரி. அது சரி கண்ணா சார், உங்களுக்கு நிஜமாவே டென்னிஸ் விளையாட வருமா? அதெல்லாம் வராது. ஆனா டாக்டர் பாலுக்கு டென்னிஸ் ஆட தெரியும்ல. ஆனா நீங்க தானே விளையாடணும். டாக்டர் பாலு விளையாட போறது இல்லல்ல. அது எனக்கு தெரியும். எனக்கு டேபிள் டென்னிஸ் விளையாட வரும். அதனால டென்னிஸை டாக்டர் பாலு கிட்ட இருந்து நான் கத்துக்கிறேன். நமக்கு இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்கு. அடடா, கண்ணா சாருக்கு டென்னிஸ் சொல்லி கொடுக்க வந்தா டாக்டர் பாலு சாரோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சே. நீங்க 7 நாள் இல்ல 7 வருஷமானாலும் கத்துக்க மாட்டீங்க. இங்க வா. டென்ஷனான முகத்தை வச்சிருக்கிற சிம்பன்சி மாதிரி இருக்க. இப்ப எதுக்கு நெட்டை விட்டு வந்த? அந்த பக்கம் நெட்ல இருந்து இங்க வந்துட்டீங்கன்னா அந்த பக்கம் இப்ப யார் விளையாடுறது? அப்படி அங்க யாரும் விளையாடலன்னா நீ எப்படி டென்னிஸ் விளையாட முடியும்? அடடடடடடா, உங்க வாயில இப்ப கடலை மிட்டாயை தான் போடணும். நீங்க தானே இப்ப என்ன இங்க வர சொன்னீங்க. நான் பழக்க தோஷத்துல அப்படி சொல்லிட்டேன். நீதான் இப்ப வந்துட்டல்ல. ஒரு விஷயத்த நான் சொல்லியே ஆகணும். உன் மண்டைக்குள்ள இருக்கிற மூளை எங்கேயோ ஆடு மாதிரி மேய போயிடுச்சு. இதுல நீ டென்னிஸ் கத்துக்க வந்துட்டு என் உயிரை எதுக்காக வாங்குற? அவரை திட்டுறதுக்கு பதிலா அவருக்கு என்ன பிராக்டிஸ் கொடுக்கலாம்ல. என்ன புரிஞ்சுதா? பிராக்டிஸா யாருக்கு கொடுப்பாங்க தெரியுமா? கொஞ்சமாவது விளையாட தெரிஞ்சவங்களுக்கு. இவர் போடுற சர்வீஸை விட ஹோட்டல்ல பண்ற சர்வீஸ் பெட்டரா இருக்கும். நான் காலேஜ் டேஸ்லயே டென்னிஸ் விளையாடி இருக்கேன் தெரியுமா? பனி, இங்க வா. இவருக்கு நான் டென்னிஸ் சொல்லி கொடுத்தேன்னா நானே டென்னிஸ மறந்துடுவேன். நீயும் டென்னிஸ் விளையாடுவல்ல, நீயே சொல்லி கொடு. இந்த பொறுப்பை நீயே ஏத்துக்க. இந்த சுமைய உன் தலையில இறக்கி வச்சுட்டு நான் கிளம்புறேன். பாய். டாக்டர் பாலு நில்லுங்க, சொல்றத கேளுங்க. அடடா, இப்போ நம்ம என்ன பண்றது? என்ன பண்றதுனா என்ன? உங்களுக்கு தான் கொஞ்சம் விளையாட வரும்ல. நான் உங்களுக்கு பிராக்டிஸ் கொடுக்கறேன். வாங்க போலாம்.
ஒரே ஒரு தடவையாவது நெட்டை தாண்டி போற மாதிரி பால் அடிச்சு காட்டுங்க கண்ணா சார். அடடா, ஒரு நாய்க்குட்டி பாலை துரத்திக்கிட்டு எப்படி அங்கேயும் இங்கேயும் ஓடுமோ அதே மாதிரி என்னையும் பாலுக்காக அங்கேயும் இங்கேயும் ஓட விடுறீங்களே. சாக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. இந்த தடவை நான் உங்ககிட்டயே பால் வர மாதிரி அடிக்கிறேன். Honey Bunny are chasing Bad Monkey. Don't act like a hunky, cause I am a bad monkey. Power cool power-ups and use boosters to beat boss in this fight. An all-new adventure awaits you in Honey Bunny Ka Choma, The Crazy Chase. Brand new game. Download now only on Google Play Store. அடடா, பாலை என் பேட்டுக்கு வர மாதிரி நீ அடிப்பான்னு பார்த்தா சூப்பரா என் முகத்துக்கு வர மாதிரி அடிச்சிட்டியப்பா. அராசக்க உலகம் முழுக்க தேடினாலும் இப்படி ஒரு பிளேயர் நமக்கு கிடைக்க மாட்டாங்க. என்ன புரிஞ்சுதா? கண்ணா சார், வவால் மாதிரி தொங்காம விளையாட்டுல கவனம் செலுத்துங்க. நமக்கு இன்னும் 7 நாள் தான் இருக்கு. ஆமா, மனுஷன் நீங்க தோக்கடிக்கணுமா இல்லையா? வாழ்க்கையில எப்பவுமே எல்லாமே மிஸ் ஆயிட்டே இருக்காது. கரெக்டா பார்த்து அடிச்சேன்னா பறந்து போயிடும். அப்படிதான் இப்ப அடிச்சேன். கையை தட்டுங்க. வாவ், நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் உங்களால தான் இதை கத்துக்கிட்டேன். ஆமா, நாளைக்கு வெற்றி உங்களுக்கு தான். கவலைப்படாதீங்க. ஆர் யூ ரெடி? நான் எப்பவோ ரெடி. ஆமா, இவர் யாரு? ஓ, அவரா? அவர்தான் டாக்டர் பாலு. இந்த மேட்சுக்கு ரெஃப்ரி. சரி, வாங்க மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பா. இது வெறும் ட்ரையல் தான்ப்பா. இங்க வா. உனக்கு என்ன கிரிக்கெட் விளையாடுற ஞாபகமா? இங்க ட்ரையல் பால்லாம் கிடையாது. ஒழுங்கா டென்னிஸ் விளையாடு. இல்ல உன்னை வெனிஸ்க்கு அனுப்பிச்சு நல்லா செக்கு மாடு மாதிரி சுத்த வச்சு இங்கிலீஷ் சேனல்ல நினைச்சு உன்னை பிழிஞ்சி அப்புறம் உதறி குதுப் மினார்ல காய போட்டுருவேன். கேம் ஆரம்பி. ஒழுங்கா விளையாடு. அடடா, என்ன நீங்க விளையாடிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு எதுவுமே சரியாவே படல. என்ன புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் செட்ல மணி சார் ஜெயிச்சிருக்காரு. கண்ணா சார், நீங்க என்ன கேம் விளையாடுறீங்க? ஜோர்தார், இத்தனை நாளா அவர் பிராக்டிஸ் பண்ணதை நீ பார்த்தல்ல. அவர் டென்னிஸ் தான் விளையாடுறாருன்னு உனக்கு தெரியாதா? டாங்கி, அவன் கேட்டதுக்கு அர்த்தம் ஏன் அவ்வளவு மோசமா விளையாடுறீங்கன்னு. மோசம், இது ரொம்ப மோசம். இது வரைக்கும் நீங்க ஒரு பாயிண்ட் கூட எடுக்கல. என்ன புரிஞ்சுதா? ஓஹோ, இங்க பாருங்க, இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? போய் அந்த மனிஷ் கிட்ட சொல்லுங்க, பால கொஞ்சம் மெதுவா அடிக்க சொல்லி. ஆமா, அவரு உங்களுக்கு ஃப்ரெண்டு பாருங்க. நீங்க சொல்ற எல்லாத்தையுமே அவர் கேக்குறதுக்கு. போச்சு. கண்ணா சார், இப்படி கற்பனை பண்ணி பாருங்க. இத பாலா நினைக்காதீங்க. உங்களுக்கு வாழ்க்கையில எதை பிடிக்காதோ அந்த ஒண்ணா இதை நினைச்சுக்கோங்க. அப்பதான் அடிப்பீங்க. இது ஒண்ணும் பால் இல்ல, முட்டை. டீச்சர் உங்களுக்கு எக்ஸாம்ல போட்டதா நினைச்சுக்கோங்க. உங்க பேங்க்ல லோன் வாங்கி ரொம்ப நாளா திருப்பி தராத ஒரு ஆளா இதை நினைச்சுக்கோங்க. ஓ வாவ், அற்புதம். வாட் a ஷாட் கண்ணா சார். பாயிண்ட் சொல்றதுக்கான டைம் வந்துடுச்சு. ஃபைனல் செட் ஆரம்பிங்க. Hey! Hey!
இந்த செட்ல ஸ்கோர் 4-0. இதுல கண்ணா சார் தான் ஜெயிச்சிருக்காரு. ஓ ஓ வாவ் சூப்பர் கண்ணா சார், உண்மையிலேயே நீங்க கலக்கிட்டீங்க. ஆமா நீங்க உண்மையிலேயே பிரமாதமான பிளேயர் தான். இன்னைக்கு எனக்கு இவ்வளவு பாராட்டு கிடைக்குதுன்னா அதுக்கு பன்னி மட்டும் தான் காரணம். கை தட்டுங்க. இங்க வா. நான் இத நைஸா தட்டி கழிச்சிட்டு கிளம்பிட்டேன். ஆனா நீ கண்ணா சாருக்கு புரியுற மாதிரி இல்ல இத கத்து கொடுத்திருக்க. எல்லாருக்கும் புரிய வச்சுட்ட. வரலாறுல உன் பேரு வர்ற மாதிரி செஞ்சுட்ட. சபாஷ். அவருக்கு டென்னிஸ ஒண்ணும் பன்னி கத்து கொடுக்கல. பன்னி கண்ணா சார் கிட்ட உங்க பேங்க்ல லோன் வாங்கிட்டு திருப்பி தராதவங்கள நினைச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டான். அதனாலதான் அவரு பால அப்படி அடிச்சாரு.